journey of 1,000 miles begins with a single step. The beginning is always today. Today is not just another day, rather, it's a new opportunity, a new change, and a new beginning. Today is the first day of your college life, so embrace it. A very good morning to one and all present here. அனைவருக்கும் அன்பின் காலை வணக்கங்கள். மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும், தனமும் இன்பமும் வேண்டும், தரணியிலே பெருமை வேண்டும், தித்திக்கும் தெள்ளமுதாய் தெள்ளமுதின் மேலான முக்கனியாய் என் முத்தமிழுக்கு முதல் வணக்கம். அவையினர் அனைவருக்கும் அன்பின் காலை வணக்கங்கள். With immense pleasure, we welcome our most respected Managing Trustee, Joint Managing Trustee, Trustees, distinguished Chief Guest, Principal, heads of all institutions of SNR Sons Charitable Trust, heads of various departments, members of faculty, all our first-year students and their parents. Today marks our 20th induction program, and we are proud to be able to host it today here at this wonderful place, Sri Ramakrishna Institute of Technology, with all of you. ஸ்ரீ ராமகிருஷ்ணா தொழில்நுட்ப கல்லூரியில் 2021-22 கல்வி ஆண்டில் கல்லூரியில் அடியெடுத்து வைக்கும் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான துவக்க விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் எஸ்என்ஆர் சன்ஸ் அறக்கட்டளை நிர்வாக அறங்காவலர், இணை நிர்வாக அறங்காவலர், பிற அறக்கட்டளையின் உறுப்பினர்கள், எஸ்என்ஆர் சன்ஸ் கல்வி குழுமத்தின் தலைவர்கள், மரியாதைக்குரிய சிறப்பு விருந்தினர், அன்பிற்குரிய நமது கல்லூரி முதல்வர், துறை தலைவர்கள், பேராசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் நிகழ்விற்கு வருகை புரிந்திருக்கும் அனைவரையும் ஸ்ரீ ராமகிருஷ்ணா தொழில்நுட்ப கல்லூரியின் சார்பாக வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். Sri Ramakrishna Institute of Technology was established by SNR Sons Charitable Trust in the year 2002. Our institution has been scaling new heights ever since its inception. The college has made several innovations in teaching and learning practices, reflected its excellence in administration, and has become one of the premier educational institutions in Coimbatore. Today, SRIT is an autonomous institution recognized by standard bodies like NAC and NBA for its applied approach to engineering education. SRIT promotes collaboration by signing MOUs with reputed industries and foreign universities like University Malaysia Perlis of Malaysia, Ariel University of Israel, and Universitas Ubudiyah of Indonesia. SRIT has trained a unique class of engineers who possess a strong technical foundation coupled with well-developed leadership skills and a broad world view. ஸ்ரீ ராமகிருஷ்ணா தொழில்நுட்ப கல்லூரி 2002 ஆண்டில் எஸ்என்ஆர் சன்ஸ் அறக்கட்டளை மூலம் துவக்கப்பட்டது. உயர்கல்வியை மேம்படுத்துவதற்கான தொலைநோக்கு பார்வை மற்றும் புதிய கண்டுபிடிப்புகள், வளர்ந்து வரும் துறைகளை தன்னகத்தை கொண்டு மேம்படுத்துவதில் நிலைத்து நிற்கும் தன்மை போன்றவற்றால் கடந்த 20 ஆண்டுகளில் முதன்மை கல்வி நிறுவனங்களுடன் தனக்கென ஒரு முத்திரையை பதித்துள்ளது. இக்கல்லூரி NBA மற்றும் NAC அங்கீகாரம் பெற்றுள்ளது. இக்கல்லூரி வெளிநாட்டு பல்கலைக்கழகங்கள் மற்றும் பன்னாட்டு நிறுவனங்களுடன் MOU புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துள்ளது. இக்கல்லூரி படிப்படியாக வளர்ந்து 2016-17 கல்வி ஆண்டில் அட்டானமஸ் தன்னாட்சி அங்கீகாரம் பெற்றுள்ளது. இக்கல்லூரியில் பயின்ற மாணவர்கள் வலுவான தொழில்நுட்ப அடித்தளம் மற்றும் தலைமைத்துவ திறனுடையவர்களாய் உலகத்தர நிறுவனங்களில் பணிபுரிகின்றார்கள். It is a mark of our underlying tradition to invoke the blessings of Lord Almighty at the beginning of an important event. Now, let's all raise for Tamil Thai Varth. வானவில் தோன்றும் போது வானம் அழகாகிறது, நம்பிக்கை தோன்றும் போது வாழ்க்கை அழகாகிறது. வெற்றி என்னும் மைல்கல்லை அடைய துணை செய்யும் மிக சிறந்த ஆயுதமே நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை இறைவன் நமக்கு அருள இறைவனை வேண்டுவோம். தமிழ்தாய் நிகழ்விற்கு அவையோர் அனைவரும் எழுந்து நிற்குமாறு அன்புடன் வேண்டுகின்றோம்.
மணலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராரும் மதனமென திகழ்வரத கண்டமிதில் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு திரை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. Light is a symbol of brightness and prosperity. As sunlight expels the darkness of night, blessings bring prosperity and happiness into our lives. To make this ceremony a blessed one, let's do more and become more. Ladies and gentlemen, I request our respected principal, Dr. M. Paulraj sir, the sculptor of human character, a seasoned scholar and this flagship of knowledge to deliver the welcome address. மாணவர்கள் இருக்கின்றார்கள். ராமகிருஷ்ணா தொழில்நுட்ப கல்லூரியின் முதல்வர் இக்கல்லூரிக்கு தூணாயிருந்து கல்லூரி தன்னை அர்ப்பணித்து மாணவர்களித்து மாணவர்களின் கல்வித்தரத்தை மேம்படுத்தி மாணவர்களை உலகிய போட்டிகளில் செய்து மாணவர்களின் தனித்திறமையை வெளிப்படுத்த வாய்ப்பளித்து மற்றும் பல்நோக்கு நிறுவனங்களில் பணியாற்ற பயிற்சிகளை கொடுத்து மாணவர்களை ஊக்குவிக்கும் அனுபவமிக்க முனைவர் எம் பால்ராஜ் சார் அவர்களை வரவேற்புரை வழங்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம். Respected Managing Trustee, Joint Managing Trustee, Thru R. Sundar sir, Trustee, and our Chief Guest, Professor M. Ramachandran sir, Head of various institutions, Head of departments, faculty members, non-teaching staff, and my dear students and their parents. A very good morning to you all. It's indeed a privilege for me to welcome you all today, especially the newly joined first year students to SRIT. இந்த நோக்கு நிலை திட்டம் அப்படிங்கிற இந்த ப்ரோக்ராமும் தூண்டுதல் வாரம் துவக்க விழாவிற்கு வந்திருக்கின்ற அனைத்து மாணவர்கள், பெற்றோர்கள், நமது சிறப்பு விருந்தினர் ப்ரொஃபசர் எம். ராமச்சந்திரன் சார் ஆகியோருக்கு காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த தூண்டுதல் ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் இந்த முதலாம் ஆண்டு மாணவர்கள் வந்து வகுப்பறையில், அதாவது ஸ்கூல்ல பாடம் படிச்சுட்டு இப்போ அடுத்தாப்புல வந்து கல்லூரிக்கு வந்திருக்கிறீங்க. யூ ஹாவ் அ டிரான்சிஷன், ஒரு மாறுதல் ஏற்படுது. இந்த மாறுதலை வந்து ஒரு சுகமான மாறுதலா கொண்டு போறதுக்கு இந்த ஓரியன்டேஷன் ப்ரோக்ராமும் இந்த இண்டக்ஷன் ப்ரோக்ராமும்
நாங்கள் நடத்துகிறோம். ஸ்ரீ ராமகிருஷ்ணா தொழில்நுட்ப கல்லூரிக்கு வருகை தந்திருக்க அத்தனை மாணவர்களும் இப்போ இந்த அரங்கத்துக்கு உள்ள வந்திருக்கிறீங்க. இந்த அரங்கத்துக்குள்ள வந்ததுல இருந்து இப்போ உங்களுடைய காதுகளில் ஒலிக்க வேண்டிய ஒரே ஒலி என்ன அப்படின்னா, யூ ஆர் த வின்னர், ஐ எம் த வின்னர், ஐ எம் த வின்னர், ஐ எம் த வின்னர். நீங்கள் ஜெயிப்பதற்காகவே இந்த கல்லூரிக்குள்ள கால் எடுத்து வச்சிருக்கிறீங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா அடுத்தது மாற்றம். மாற்றம் ஒன்றே மாறாதது. ஆனா இப்போ நம்ம அந்த மாற்றத்தை கொடுக்க வேண்டிய தருணத்துல இருக்கிறோம். உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் நெல்சன் மண்டேலா. இந்த நெல்சன் மண்டேலா அவருடைய சிறப்புரை ஆற்றல ஒரு இடம் சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, ஐ லேர்ன் த கரேஜ். கரேஜ் வாஸ் நாட் த ஆப்சன்ஸ் ஆஃப் ஃபியர் பட் த ட்ரம்ப் ஓவர் இட். அதாவது எனக்கு பயம் இருக்கும். அந்த பயத்தை விடுவதற்கு பயத்துக்கு மேல ஜெயித்து காட்டணும் அப்படிங்கிற நம்பிக்கையில நான் இருந்தேன் அப்படிங்கிறாரு. அது எல்லா மாணவர்களுக்கும் இதுல முக்கியமான ஒண்ணு என்ன அப்படின்னா, உங்களுக்கு எல்லோருக்கும் ஒரு சிறு பயம் இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் நடக்குமா, எப்படி நடக்கும் அப்படிங்கிற ஒரு பயம் என்னுடைய அடி வயிற்றுல ஸ்டார்ட் பண்ணதுல இருந்தே ஓடிட்டு இருக்குது. அதையும் மீறி அந்த பயத்தை வெற்றி காண்பது, அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சந்தர்ப்பமா எடுத்துக்கணும். இப்போ இங்க ஆக்சுவலா ஒரு பிரேவ் மேன், அவருடைய இதுல பயம் இருக்கும், பயம் இல்லாம இல்லை. அந்த பயத்தை சமாளிச்சு மேலே கொண்டு வரதுல தான் அவருடைய வெற்றி இருக்குது. ஸோ பை கரேஜ் ஆஸ் யூ ஸ்டெப் இட் வில் பி எண்ட் இன்டு எ நியூ ஏரா. இங்க பாத்தீங்கன்னா அந்த பஸ்டர் அவருக்கு பயம் இல்லாம இல்லை. அந்த பயத்தை எல்லாத்தையும் உள்ளடக்கி விட்டு வெற்றி மட்டுமே நான் பெறணும் அப்படிங்கிற நோக்கத்துல அவர் அந்த இடத்துல சண்டை போட்டு ஜெயிச்சாரு. சரிங்களா? அதே சமயத்துல அவருக்குள்ள தன்னம்பிக்கை, he was confident in his abilities and he was positive in his outcome. இப்போ இதே இடத்துல இப்போ நீங்க எல்லாருமே புதிதாக பொறியியல் வல்லுநர் ஆகுவதற்காக SRIT சேர்ந்திருக்கிறீங்க. உங்களுக்குள்ள சவுண்ட்னஸ், அதாவது உங்களுடைய திறமைகள், நீங்க என்னென்ன திறமைகள் உங்கள்கிட்ட இருக்குது, உங்களுடைய வீக்னஸ் என்ன அப்படிங்கிறத முதல்ல நம்ம அனலைஸ் பண்ணணும். ஸோ இது அனலைஸ் பண்றதுக்காகவே உங்களுக்காக நடத்தப்படக்கூடியதான் இந்த முதல் ஒரு வாரத்துக்கு நடத்தக்கூடிய ப்ரோக்ராம்ல இருக்கும். ஒவ்வொரு மாணவரும் எவ்வளவு விதமா அவருக்கு திறமைகள் இருக்குது, எந்த இடத்துல திறமை இருக்குது, அவரை அந்த திறமையை மேலும் கொண்டு வரதுக்காக அவரை மோல்ட் பண்ணி எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிறதா எங்களுடைய ஆசிரியர்கள் உங்கள்கிட்ட இருந்து பார்ப்பாங்க. அந்த விதத்துல எங்களுடைய ஆசிரியர்கள் மிக மிக திறமையான ஆசிரியர்கள். அவர்கள் உங்களுடைய திறமைகளை மேலும் மேலும் வளர்ப்பதற்காக அவர்கள் தங்களுடைய பணியினை சிறம்பட செய்து உங்களை மேல மேல கொண்டு போய் குண்டிலிட்ட விளக்காக தருவதற்கு கண்டிப்பாக முயற்சி செய்வார்கள். இந்த இடத்துல இன்னொன்னு சொல்ல கடமைப்படுறேன். ஒண்ணு மேடம் கியூரி. இவங்க பாத்தீங்கன்னா 2 நோபல் பிரைஸ் வாங்கியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அவங்களுடைய சக்சஸை பத்தி கேட்கும் போது, வாழ்க்கை என்பது எளிதல்ல, கடினமான பாதை. அந்த கடினமான பாதையை கடக்கும் போது நாம மிகவும் கஷ்டப்பட்டு தான் கடக்க முடியும். அந்த கஷ்டங்களை நாம் எவ்வாறு கடந்து செல்கின்றோம், கடந்து சென்று இனிய வாழ்க்கைக்கு போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ அந்த எண்டு பார்க்கும் பொழுது உங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், உங்களுடைய நம்பிக்கை, உங்களுடைய முழு நம்பிக்கை, உங்க மேல நம்பிக்கை வைங்க. அந்த நம்பிக்கை தான் உங்களை அந்த மேலிடத்திற்கு கொண்டு செல்லும். என்னுடைய உரையை முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொன்று முக்கியமான ஒரு சொல்ல விரும்புகிறேங்க. அதாவது டாக்டர் மசோரோ எமோடோ, இவர் ஒரு ஜாப்பனீஸ் சயின்டிஸ்டுங்க. இவருடைய ஆராய்ச்சி என்ன அப்படின்னா, நம்ம எந்த அளவுக்கு நல்ல வகையில நம்ம யோசிக்கிறோம். அதாவது நம்ம என்னைக்குமே நல்லவைகளை நினைக்க வேண்டும், நல்லவைகளை செய்ய வேண்டும். சரிங்களா? ஸோ நல்லவைகளை நினைக்கும் பொழுது அந்த நினைவாற்றல் அப்படியே நினைவாற்றல கன்வெர்ட் பண்றாங்க, மேக்னெட்டிக் ரெசனன்ஸ் மூலமா கன்வெர்ட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க நினைவாற்றல நல்லதே நினைக்கும் போது, நல்லதே நினைத்து கொண்டு நல்லதே செய்யும் பொழுது நடக்கக்கூடியவர்களை என்ன பண்றாங்கன்னா, மேக்னெட்டிக் ரெசனன்ஸ் மூலமா டிஃப்ரெண்ட் போட்டோகிராஃப்ஸ் எடுத்து பார்க்கறாங்க. அந்த போட்டோகிராஃப்ஸ் எடுத்து பார்க்கும் பொழுது எதுல எடுக்கிறாங்கன்னா, தண்ணியில் எடுக்கிறாங்க. ஸோ அந்த தண்ணியில நடக்கக்கூடிய மாலிகுலர் சேஞ்சை பார்க்கறாங்க.
அந்த தண்ணியில் நடக்கக்கூடிய மாலிகுலர் சேஞ்ச் ஆனது ஒவ்வொரு சமயமும் நீங்கள் நல்லவைகளை நினைக்கும் பொழுது அதனுடைய பேட்டர்ன் உருவாகிறது அவ்வளவு அருமையா இருந்ததுங்களாம். அதே மாதிரி பார்க்கும் பொழுது ஒரு கழிவு நீரில நீங்க நல்ல விதமா நினைத்து நீங்கள் கொடுக்கும் பொழுது அது வரக்கும் அதுக்கு தண்ணீரானது என்ன ஆகுதுன்னா மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் அப்படியே மாறி புனித நீராகதான். சரிங்களா? அதாவது நம்ம என்னைக்குமே நல்லதில் நினைக்கும் பொழுது, நல்லவைகளை நினைத்து நல்லவைகளை செய்யும் பொழுது அது என்ன ஆகுதுன்னா மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் மாறிட்டு அது ரிஃபைன்ட் ஆகி ஒரு சாஃப்ட் வாட்டரா மாறிடுச்சுங்களாம். இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நமது உடம்பானது 60% வந்து தண்ணியில இருக்குதுங்க. சரிங்களா? அப்போ வந்து நம்ம நல்லதையே நினைத்து நல்லதையே செய்து நல்ல வாழ்க்கை நடக்கும் பொழுது நம்மளது உடல் சரீரமானது எவ்வாறு இருக்கும்? இந்த இந்த மாதிரி மனதை ஒருமனதப்படுத்துவதற்கு உங்களுக்கு SRIT-ல வந்து கண்டிப்பாக சிறப்பு நீங்க ஒர்க் பண்ணும் பொழுது உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் ஆட்டிடியூட்லையும் பாசிட்டிவ் பீப்புளோட நீங்க ஒர்க் பண்ணும் பொழுது நீங்க சிறப்பாக நல்ல மேல்நிலைக்கு போவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதனால கமிட் யுவர் செல்ஃப் வித் பாசிட்டிவ் தாட், லேர்ன் வாட் யூ ஹாவ் டு. அதனால வந்து இங்க 3 எக்ஸாம்பிள் கொடுத்தேன். ஒன்று வந்து மைக்கேல் டக்ளஸ், அதாவது எப்படியும் நான் தான் இந்த போட்டியில் ஜெயிக்க போகிறேன், ஐ எம் த வின்னர், என்னுடைய அரேனா SRIT தேர்வு செய்யப்பட்டு விட்டது, இங்க வந்து நான் தான் வின்னர், இது எப்போதுமே உங்களுடைய காதுகளில் ஒலித்துக் கொண்டிருக்க வேண்டும். அதே மாதிரி மேடம் கேரி சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து வாழ்க்கை வந்து கடினமான பாதை, அந்த கடினமான பாதையில வந்து எவ்வாறு நம்ம செல்ல போகிறோம், அதுல வந்து எப்படி அந்த ஹடில்ஸை தாண்டி போக போறோம், அதுக்கு முனைப்பு இருக்கணுங்க. அடுத்து 3வது நல்ல நினைவுகளோடு நம்ம இருக்கும் பொழுது நல்ல வாழ்க்கையில் நல்ல முறையில் நம்ம மேலும் செல்ல முடியுங்க. So with this few advices, I warmly welcome all my first year students to SRIT. நீங்க இந்த கல்லூரியில இருந்து வெளியில போகும்போது ஒரு தலை சிறந்த பொறியாளராக நீங்கள் செல்ல வேண்டும். அதே பொழுது 3 வருடங்கள் 2 மாதத்திற்குள்ளாக நல்ல MNC கம்பெனியில நல்ல நிறுவனத்தில் நல்ல வேலை வாங்கி கொண்டு ஒரு நல்ல இந்திய குடிமகனாக நீங்கள் செல்ல வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். Thank you, sir. Your speech of welcome expressed gratitude, motivated the younger engineers of tomorrow by quoting great legends, and gifted acknowledgement to all our stakeholders for a successful tomorrow. இனியதொரு வரவேற்புரையை சிறப்புடன் வழங்கி மைக் டைசன், ஜேம்ஸ் பெக்கர், நெல்சன் மண்டேலா, மேரி கியூரி, டாக்டர் ஜாப்போடா அவர்களின் சரித்திரத்தை காட்டி நான் ஒரு வெற்றியாளன், மாற்றம் ஒன்றே மாறாதது, வெற்றி ஒன்றே, தன்னம்பிக்கை, நம்பிக்கை, தடை தாண்டி முன்னேறு என்னும் தலைப்புகளை மேற்கோள் காட்டி பேசிய நமது கல்லூரி முதல்வர் முனைவர் எம் பால்ராஜ் சார் அவர்களுக்கு அன்பின் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். Before we begin to the next part of our induction program, we once again request our online participants to stay muted throughout the program for the smooth conduct of the same. தங்களது கைபேசியை மியூட்டில் வைத்திருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். Building a better society through better healthcare and education is the motto of SNR Sons Charitable Trust. I now invite our managing trustee, Thiru D. Lakshmi Narayana Swami sir, the man of inspiration and vision, guiding us to climb the great heights in the field of education. Sir, we request you to deliver the presidential address. SNR Sons அறக்கட்டளையானது 1970ஆம் ஆண்டில் ஸ்ரீ SN ரங்கசாமி நாயுடுவின் மகன்களால் ஆரம்பிக்கப்பட்டது. ஸ்ரீ ராமகிருஷ்ணா பரமஹம்சரின் தீவிர பக்தராக இருப்பதால் அறக்கட்டளையால் தொடங்கப்பட்ட அனைத்து நிறுவனங்களும் ஸ்ரீ ராமகிருஷ்ணா என்ற பெயரை கொண்டுள்ளன. ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரின் மனிதனின் மூலம் கடவுள் என்ற தத்துவத்தின் கொள்கைகளை பின்பற்றி அறக்கட்டளையானது 15 அமைப்புகளை வெற்றிகரமாக நடத்தி வருகிறது. மருத்துவம் தவிர SNR Sons அறக்கட்டளையின் கவனத்தை ஈர்த்தது கல்விதான். சிறந்த கல்வி நிறுவனங்களை உருவாக்கி பல்வேறு துறைகளில் பட்டதாரிகளை உருவாக்கி கொண்டிருக்கிறது. முழு அர்ப்பணிப்புடன் தன்னலமற்ற பணியில் சமுதாயத்திற்கும் நாட்டிற்கும் சேவை செய்கிறது.
கல்வியில் பெரிய உயரங்களை தொடர்ந்து வழிகாட்டி கொண்டிருக்கும் எஸ்என்ஆர் சன்ஸ் அறக்கட்டளையின் அறங்காவலர் திரு டி லட்சுமி நாராயணசாமி சார் அவர்களை தலைமை உரையாற்ற அன்புடன் அழைக்கின்றோம். Good morning to all of you. Respected Chief Guest of the event, Professor M. Ramachandran, respected Principal, faculty members, parents, and my dear students. It gives me immense pleasure to extend a very warm welcome on behalf of SNR Sons Charitable Trust. Our college is one of the nation's pioneering and famous technical institute today. SNR Sons Charitable Trust, its vision is to provide high quality education and superior healthcare to the general public, with the goal of making the advantages of incredible advances in medical science and technology available to one and all. The trust successfully manages 17 organizations that significantly cater to many social causes, emphasizing on healthcare, education, and service. We follow the principles of Sri Ramakrishna Paramahamsa's philosophy of God through man. Sri Ramakrishna Hospital is a 1,000-bed facility with world-class modern facilities and therapeutic treatments. And the new multi-specialty hospital, which has 230 beds, is equipped with advanced medical technology that exceeds worldwide standards. I'm proud to say that our multi-specialty hospital was ranked Coimbator's #1 multi-specialty hospital for the year 2020 by the Times of India. As part of our unwavering commitment to making inroads into providing a solid contribution for emancipation of the society, our hospital has inaugurated a project, Nectar of Life, wherein a breast milk bank has been set with the objective of reinforcing the importance of breastfeeding. SNR Sons Charitable Trust has focused its efforts on education apart from healthcare. This great desire for providing quality education has resulted in the accessibility of some of the finest education institutions and courses to a large number of people. The trust has a number of units under its wing: arts and science, engineering and technology, polytechnic, dental, nursing, paramedical sciences also, and allied health sciences. We march steadily forward, consistently reaching new heights. So far, more than 1 lakh students have benefited from SNR Sons Charitable Trust educational institutions. Dear students, it is my pleasure and privilege to welcome you to Sri Ramakrishna Institute of Technology. I wish to congratulate each one of you for having chosen to study here. I'm sure that your experience at SRIT and your success is important to each and every member of your family. And this arrival here marks a new chapter in your life. But this chapter is different. The preceding chapters were written largely by others, your parents, your guardians, families, teachers, and the like. But now you have the opportunity to determine the direction, the plot, and tempo of your story. This can seem challenging, as it is also empowering at the same time. But the great thing is that you are doing something that you have chosen to do, and while you are at SRIT, you will have the opportunity to learn new things, acquire new knowledge, develop new skills, and enhance your personal attributes in profound ways that will equip you for life. At the same time, you will make new friends who will become your friends for life, with whom you will share memories of your college life
and for many years to come. This week and for the next 2 weeks, you're likely to be bombarded with information from us. And I'm conscious of the danger of adding to information overload. Nevertheless, I wish to share 3 pieces of advice with you. Up to now, most of your learning and in your life has been very structured. The objective was clear: to secure sufficient marks to get you into a good college. But now you're entering an environment where you'll have much greater freedom, but also responsibility that comes with that. You will now be expected to be more self-reliant. You will be responsible for what you do, for ensuring that you do the work that will be required of you. Make sure to attend your lectures without fail, your labs and your tutorials, and that you do the assignments and read the material advised by your lecturers and tutors. Ensure that you devote enough time for private study also. Develop a good study plan, go to the library, use the online learning resources also. And while we expect you to assume a new level of responsibility, please realize that you're not alone. If you find things difficult, seek our help. Contact your lecturer or tutor or even your classmates, your friends, because peer support contributes hugely to your success. And most importantly, understand that while we expect our students to become self-reliant, we are here to help you in your need. It's not about being perfect. It's all about the effort you put in. One of the great things about college life is the range of new experiences. You'll have abundant opportunities to flourish as a student and also as a person. The world of learning is intertwined with the world of work, and what you learn in the classroom is applied in the workplace, which in turn gives you deeper understanding of what you have learned in the classroom. I guarantee you it's an enriching experience. Getting involved helps your learning. Like they say, excellence is not a skill, it is an attitude. And mind you, you don't get what you wish for, you get what you work for. You come, all of you, from different backgrounds and culture to pursue your ambitions as a student. In a large institution, it can be tempting to stick with the familiar. That is especially true with respect to people with whom you associate. But it will be a lost opportunity to stick with your own all the time. Embrace difference. You might or might not change as a person by embracing difference, but you will get a better understanding both of yourself and of those who are different from you. Knowing others and understanding others will help you develop into a tolerant and a good human being. So, to recap, take responsibility for your learning, make the most of your time at SRIT, and embrace difference. With these few words of advice, I wish you all success at SRIT, and I'm very confident that you'll find it an immensely rewarding experience. Thank you, and may God bless you all. Humbly request our online participants to not to share their screens and stay muted throughout the program for the smooth conduct of the same. மாணவர்கள் அனைவரும் தங்களது கைபேசியை மியூட்டில் வைத்திருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். Thank you, sir. Thank you for sharing your words of wisdom and marking a wonderful start to the day.
இனியதொரு உரையை சிறப்புடன் வழங்கி அனைவரையும் மகிழ்வித்து மாணவர்களின் வாழ்வில் கல்வி தீபத்தை ஒளிர செய்து கொண்டிருக்கும் எஸ்என்ஆர் சன்ஸ் அறக்கட்டளையின் அங்காவலர் திரு டி லட்சுமி நாராயணசாமி சார் அவர்கள் எங்களது அன்பின் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். Now, I request Dr. S. Anila, Professor and Head, Department of Electronics and Communication Engineering, to introduce our chief guest of the day, Professor M. Ramachandran Sir, to the August gathering. பேரன்பிற்குரிய சிறப்பு விருந்தினர் பேராசிரியர் எம் ராமச்சந்திரன் சார், பட்டிமன்ற பேச்சாளர் மற்றும் நடுவர் அவர்களை அவையோருக்கு அறிமுகம் செய்ய வருகை தரும் முனைவர் எஸ். அனிலா, பேராசிரியர் மற்றும் துறைத் தலைவர், மின்னணுவியல் மற்றும் தகவல் தொடர்பு துறை அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். கேட்டார் பிடிக்கும் தகையவாய், கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல் என்ற திருக்குறளுக்கு இலக்கணமாக திகழ்பவர் சிறப்பிற்குரிய பேராசிரியர் சிவகாசி மு. ராமச்சந்திரன் ஐயா அவர்கள். தமிழ்நிலை பெற்ற தாங்கரு மரபின் மகிழ்நனை மருகின் மதுரை என சிறுபானாற்றுப்படை குறிக்கும் மதுரையில் பிறந்து மதுரை தியாகராஜர் கலைக்கல்லூரி ஆங்கில இலக்கியத்தில் MA MPhil பட்டம் பெற்று 34 ஆண்டுகள் சிவகாசி ஐயா நாடார் ஜானகி அம்மாள் கல்லூரியில் ஆங்கில துறை தலைவராக பதவி வகித்தார். பெருமதிப்பிற்குரிய ஐயா அவர்கள் ஏறத்தாழ 4500 பட்டிமன்றங்கள் மற்றும் 850 தனி சொற்பொழிவுகள் மூலம் கேட்போரை தமது பேச்சாற்றலால் சிரிக்கவும் சிந்திக்கவும் வைத்துள்ளார். வீருடைய சிந்தை மிக்க நம் விருந்தினர் ஐயா அவர்கள் தென்காசி திருவள்ளுவர் கழகம் வழங்கிய தேனறிவி தென்றல், திருத்தங்கள் இலக்கிய பேரவை வழங்கிய நகைச்சுவை தென்றல், திருவாவடுதுறை ஆதீனம் வழங்கிய நற்றமிழ் நாவலர், சென்னை திருவல்லிக்கேணி நகைச்சுவை மன்றம் வழங்கிய சிறந்த பேச்சாளர் என பல சிறப்பு பெயர்களும் பட்டங்களும் பெற்றுள்ளார். லண்டன், ஆஸ்திரேலியா, ஜாம்பியா, சிஷேல்ஸ், இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா, துபாய், அபுதாபி, மஸ்கட், தம்மம் போன்ற வெளிநாடுகளுக்கு சென்று தமிழுக்கும் தமிழ்நாட்டிற்கும் பெருமையை பெற்றுத்தந்தார் என்று கூறுவது மிகையல்ல. இத்தகைய சிறப்பிற்குரிய இன்றைய விருந்தினர் பேராசிரியர் மு. ராமச்சந்திரன் ஐயா அவர்களை எமது கல்லூரியின் 1ஆம் ஆண்டு மாணவர்களை வரவேற்கும் நிகழ்வில் சிறப்புரையாற்ற அழைப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். நன்றி. We welcome you, sir. Sir. ஸ்ரீ ராமகிருஷ்ணா தொழில்நுட்ப கல்லூரியின் சார்பாக அவரது சிறப்பு பேச்சாளர் திரு ராமச்சந்திரன் ஐயா அவர்களை சிறப்புரை வழங்க அன்புடன் அழைக்கிறோம். கோவை ராமகிருஷ்ணா தொழில்நுட்ப கல்லூரியில் 1ஆம் ஆண்டு மாணவர்களை வரவேற்கிற இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதிலே பெருமகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கக்கூடிய பெரியவர் மரியாதைக்குரிய லட்சுமி நாராயணசாமி ஐயா அவர்களே, கல்லூரியினுடைய முதல்வர் ஐயா அவர்களே, இருபால் ஆசிரியர் பெருமக்களே, மாணவ செல்வங்களே, பெற்றோர்களே, விருந்தினர்களே, உங்கள் யாவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை, நன்றியை முதற்கண் காணிக்க. அங்கிருந்து பேசுங்கன்னு என்கிட்ட சொல்றாங்க, ஆனா இங்க அன்மியூட் ஆக மாட்டேங்குது. இப்ப பிரச்சனை என்னன்னா, we are technically good. At the same time, techniques disable us.
அதாவது தொழில்நுட்பத்தை மிகுதியாக நம்புகிற போது ஏற்படக்கூடிய சிக்கல்களை தாண்டி வெற்றி பெற வேண்டும் என்கிற பாடம்தான் நமக்கு இந்த நிகழ்ச்சியில் முதலில் கிடைக்கிற பாடம். அங்கிருந்து அந்த காம்பியர் பொண்ணு பேசுங்க பேசுங்கங்குது. இங்க நான் அன்மியூட் பண்ணி பாக்குறேன். The host does not allow you to unmute her. இப்போ அந்த ஹோஸ்ட மதிக்கவா இல்ல அந்த காம்பியர் பண்ற பொண்ணு மதிக்கவா? அது பேசுன்னு சொல்லுது, இங்க பேச அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. என்ன செய்யுது? நோ ப்ராப்ளம். See, my dear boys, students, அதாவது லைஃப் நம்ம முதல்வர் ஐயா சொல்ற மாதிரி லைஃப் சம்டைம்ஸ் மேக் us face a lot of hurdles. Not always. எல்லா நேரத்திலும் தடைகள் வருவதில்லை. சில நேரங்களில் தடைகள் வரும், வரத்தான் செய்யும். அந்த தடைகளை மீறி வெற்றி பெறுவது எப்படி அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்ச்சியில் நமக்கு வந்த தடைகள் சொல்லிக் கொடுக்கிற பாடம். எப்பவுமே தடைகளை எண்ணி சோர்ந்து போகக்கூடாது. நான் உங்களுக்கு இந்த முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு ஒரு செய்தி சொல்கிறேன். வாழ்க்கையில சிக்கல்களே வராது, பிரச்சனைகளே வராது, தடைகளே வராது. நம்ம பிரின்சிபல் சார் சொன்னாங்க பாத்தீங்களா, லைஃப் இஸ் நாட் எ பெட் ஆஃப் ரோசஸ். ரோஜா படுக்கை அல்ல. தடைகள் வரும். சில நேரங்களில் நாம் நினைத்தது, இப்ப எனக்கு நான் நேற்று இரவு பூரா பயணப்பட்டு இன்னைக்குதான் வீட்டுக்கு வந்தேன். எனக்கு நான் ட்ரெயின்ல வந்தேன். எனக்கு பயம். ட்ரெயின் ஏன்னா இந்தியன் ரயில்வேஸ் எந்த நேரம் என்ன முடிவு எடுப்பாங்கன்னு தெரியாது. லேட் ஆயிடுமோ என்னமோன்னு நேரத்துக்கு வந்துட்டான். 7:30 வந்துட்டான். வந்துட்டு குளிச்சுட்டு எல்லாம் இருக்கு ரெடி ஆயாச்சு. மேடம் சங்கீதா 9 மணில இருந்து என்னோட தொடர்புல இருக்காங்க. சார் ரெடி ஆயிட்டீங்களா? சார் ரெடி ஆயிட்டீங்களா? 9:30 ஆடியோ வீடியோ செக் பண்ணிடுவோமா? நான் ரெடி, நீங்க ரெடியாங்கிற மாதிரி. ஆடியோ வீடியோ செக் பண்ணிடுவோமா? பண்ணியாச்சு. அப்புறம் பார்த்தா எங்க காலேஜ்ல நெட்வொர்க் ப்ராப்ளமா இருக்கு சார்னு மெசேஜ் வருது. இப்ப நான் நினைச்சது என்ன தெரியுமா, டு பி வெரி ஃப்ராங்க், ஐ எம் டெட் டயர்ட் நவ. ஏன்னா த்ரூ அவுட் த நைட் டிராவல், என்ன ஏசி கோச்சா இருந்தாலும் தூக்கம் அவ்வளவா வராது. நம்ம வீட்டுல படுக்கிற மாதிரி வெளியில தூக்கம் வராது. வராம இருக்கிறதும் நல்லது, பொருள்களுக்கு பாதுகாப்பு. ஆழ்ந்து தூங்கிட்டோம்னு வைங்க, அடிச்சுட்டு போடுவோம். அதனால விழிச்சுட்டே வந்தாச்சு, களைப்பா இருக்கிறது. அப்ப டக்குன்னு 10 மணிக்கு ஆரம்பிச்சிருவாங்க, நம்ம ஒரு 11:30க்குள்ள முடிச்சுட்டு ஓய்வு எடுக்கலாம் அப்படின்னு நினைச்சுன்னு தான் நான் உட்கார்ந்தேன். ஆனா நம்ம நினைச்சது நடக்கல. அப்படி இப்படின்னு சொல்லி 11 மணிக்கு தான் நம்ம பேசுறதுக்கான ஒரு சமிக்கை, ஒரு ஆர்டர் கிடைக்கிறது. அப்ப நான் இந்த மாணவர்களுக்கு இதையே செய்தியா சொல்றேன், நினைத்ததெல்லாம் நடக்காது. ஆனா முதல்வர் சார் பிரின்சிபல் சார் சொன்ன மாதிரி நினைத்ததெல்லாம் நடக்காது. ஆனால் நாம் நல்லதையே நினைத்து கொண்டே இருக்கிறோம். பிரின்சிபல் சார் அட்ரஸ்ல சொன்னார் பாத்தீங்களா, நல்லதையே நினைங்க. காம்பியர் பண்ற பையன் பாரதியார் பாட்டை தான் சொன்னான். எந்த பாட்டை சொன்னான்? அவன் அந்த பையனை ரொம்ப பாராட்டணும். அதாவது இண்டக்ஷன் ப்ரோக்ராம்ல எந்த கவிதையை சொல்லணுமோ அந்த கவிதையை மிகச்சரியாக சொன்னான். பையன் பேர் எனக்கு தெரியல, அவனை நான் வாழ்த்துறேன். ஏன்னா இண்டக்ஷன் ப்ரோக்ராம்ல சொல்ல வேண்டிய கவிதை மனதில் உறுதி வேண்டும். அதுதான் அந்த பையன் சொன்னான், பாரதியார் அவர்கள். ஃபர்ஸ்ட் ரெக்விசிட், முதல் தேவை மனதில் உறுதி. என்ன உறுதியா இருந்தாலும் நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்கும்னு நடக்காது.
ஆனா நினைக்கிறதெல்லாம் நடக்கலையேங்கிறதுக்காக நம்ம நினைக்கிறத விட்டுறக்கூடாது. இப்ப உங்களுக்கு கண்ணதாசன் பாட்டு சொல்றேன் பாருங்க, நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை. ஒரு வரி. நினைச்சதெல்லாம் நடந்துருச்சுன்னு வைங்களேன், கடவுள் மேல உள்ள ஒரு பற்றும் போயிடும். இல்ல நான் தான் ராஜான்னு வந்து நினைச்சதெல்லாம் நடக்காது. ஆனா நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை. இது வந்து கண்ணதாசனுடைய ஒரு திரைப்பட பாட்டு. அப்ப இந்த மாணவர்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தி என்னன்னா, நீங்கள் நல்லதையே நினையுங்கள். அந்த மனதில் உறுதி வேண்டும்ங்கிற கவிதையிலே ஒரு வரி அதுதான், நினைவு நல்லது வேண்டும். அடுத்த வரி பாருங்க, இண்டக்ஷன் ப்ரோக்ராமுக்கு தேவையான வரி, நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும். நெருங்கின பொருள்னா இப்ப நீங்க அட்மிஷன் உங்களுக்கு கிடைச்சிருச்சு, நீங்க வெற்றி கோட்டை நெருங்குவதற்கான வாசல் திறக்கப்பட்டிருக்கு. ராமகிருஷ்ணா இன்ஸ்டிடியூட்ல உங்களுக்கு அட்மிஷன் கிடைச்சிருச்சு. இப்ப நீங்க வந்து வெற்றி அடைவதற்கான வாசல் திறக்கப்பட்டு விட்டது, அட்மிஷன் கிடைச்சிருச்சு. இப்ப இந்த வெற்றி கை வர வேணும். இந்த வெற்றி கை வர வேணும்னா என்னென்னலாம் வேணுங்கிறது தான் அந்த கவிதை. நம்பர் 1, மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும். யார்கிட்ட பேசினாலும் இனிமையா பேசுங்க. யார்கிட்ட பேசினாலும், அந்த சின்ன குழந்தைகிட்ட, எனக்கு கோயம்புத்தூர்ல கொங்கு நாட்டுல உள்ள பண்பாடு எனக்கு ரொம்ப பிடிச்சதுக்கு ஒரு காரணம், சின்ன குழந்தைகிட்ட சின்ன குழந்தைங்கள்ட்ட பேசுற போது கூட ஏனுங்கன்னு பேசுறாங்க. 12 வயசு பையன்கிட்ட பேசையில கூட 50 வயசு பெரியவர், ஏனுங்க நீங்கள் இந்த பஸ்ல தான் வர்றீங்களாங்க. நீங்க சென்னைக்கு வந்தீங்கன்னா இந்த மரியாதை எல்லாம் கிடைக்காது. என்னடா இந்த பஸ்ல தான் வந்துருக்கியா அப்படிமா, இன்னாடாமா. யார பார்த்து? 50 வயசு ஆளை பார்த்து 20 வயசு பையன் இன்னாடாமா. என்னடான்னு சொல்ல மாட்டான், இன்னாடா. என்னடா நாஸ்தா துண்ணுமியா? அருந்தமிழ். ஆனா அங்க பாத்தீங்கன்னா அந்த ஒரு பண்பாடு, வாக்கினிலே இனிமை வேண்டும். இதெல்லாம் வெற்றி பெறுவதற்கான தேவைகள். மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும். சரியா? அப்புறம் மறுபடியும் பிரின்சிபல் சார் கனவு மெய்ப்பட வேண்டும். அவர் அட்ரஸ்ல சொன்னதை நான் ஒன்றும் தயாரிச்சுக்கலாம் வரல. நீங்க ஏதாவது சொல்லுவீங்க, அதை எடுத்து பேசலாம், தைரியத்துல வந்து உட்கார்ந்து. கனவு மெய்ப்பட வேண்டும். கனவு காண்றது என்னோட உரிமை, ஆனால் மெய்ப்பட வைப்பது முயற்சி. அப்துல் கலாம் ஐயா சொன்னார், கனவு காணுங்கள், கனவு காணுங்கள். கனவு கண்டா போதுமா? அது மெய்ப்படணும்ல. இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் இயர்ல ஜாயின் பண்ணிருக்கீங்க, இந்த கோர்ஸை நல்லபடியா முடிச்சு ஒரு பிளேஸ்மெண்ட்ல நல்ல ஒரு வேலை வாங்கி ஒரு நல்ல பதவியில போய் நீங்க உட்கார்ந்து நல்ல சம்பாத்தியம் பண்ணி, அந்த சம்பாத்தியத்துல ஒரு பகுதியை ராமகிருஷ்ணா இன்ஸ்டிடியூட்டுக்கு டொனேஷனா கொடுத்து செய்யணும் சார். அதெல்லாம் செய்யணும் சார். அல்மா மேட்டர்னா அதுதானே. நீங்க தாய் தகப்பனுக்கு நன்றி செலுத்துவதை போல நீங்கள் படித்த கல்லூரிக்கும் நன்றி செலுத்த வேண்டும். நீங்க நல்ல எங்கேயாவது ஆசிரியர்களை பார்த்தீங்கன்னா கூச்ச நாச்சம் இல்லாம அவங்க காலை தொட்டு கும்பிடணும். ஏன்னா நீ இருக்கிற இந்த உயரத்துக்கு காரணம் அந்த ஆசிரியர் தானே. நீ இன்றைக்கு அந்த உயரத்தில் இருக்கிறாயே, அதுக்கு காரணம் யாரு? இந்த ஆசிரியர் தானே. நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த ஆசிரியர் எங்க ரோட்ல பார்த்தாலும் பஸ்ல பார்த்தாலும் காலை தொட்டு கும்பிடணும். நான்லாம் அப்படிதான் சார் செய்வேன். எங்க தமிழ் ஆசிரியர்கள், ஆங்கில ஆசிரியர்கள் எங்க பார்த்தாலும் அவர் கிண்டலை கேட்பாரு, என்னடா ராமச்சந்திரா என்ன செய்யறோம் பாரு சார், ஐயனார் காலேஜ்ல டிபார்ட்மெண்ட் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் ஹெட்டா இருக்கேன் சார் அப்படின்னு அவர் சிரிச்சுட்டு, நீயா பாரு. என்ன சார் இப்படி கேக்குறீங்க? இல்லடா வகுப்புல கவனிக்கவே மாட்டியே, ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஆன. அதனாலதான் சார் என் கிளாஸ்லயும் ஒருத்தனும் கவனிக்க மாட்டேங்கிறான். மாதிரி ஆயிடுச்சு சார். ஏன்? கனவு மெய்ப்பட வேண்டும்.
நான் கனவு காணுங்கள்னா கனவு கண்டுகிட்டே இருக்கக்கூடாது. அந்த கனவை மெய்ப்படுத்த வேண்டும். அந்த மெய்ப்படுத்தக்கூடிய அல்லது அந்த கனவு மெய்ப்படுவதற்கு சகல உதவிகளும் செய்யக்கூடிய ஒரு நல்ல கல்லூரியில் உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தது. ராமகிருஷ்ணாங்கிற அந்த ஞானியோட பேர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய ஞானிகள் இருக்கிறார்கள், எனக்கு 2 ஞானிகளே ரொம்ப பிடிக்கும். ஒருத்தர் ரமணர், இன்னொருத்தர் ராமகிருஷ்ண பரமஹம்சர். ராமகிருஷ்ண பரமஹம்சரோட அந்த ஞானம், அந்த ஞானியுடைய பெயரை தாங்கி இருக்கும் கல்லூரி, அந்த கல்லூரியில் பயில்வதற்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். இது உங்களுடைய கனவு மெய்ப்படுவதற்கான ஒரு வழி திறக்கப்படுது. கனவு மெய்ப்பட வேண்டும். அடுத்த வழி ரொம்ப முக்கியம். கனவு மெய்ப்படும்னா கனவு கண்டுகிட்டே இருங்க. நான் தூங்குறேன், நல்ல கனவு வருது, நல்ல நல்ல கனவா வருது. நானே பாரத பிரதமர் ஆயிடுறேன். இதுல கனவுல இல்லாத ஊரு இல்லாத நாட்டுக்கெல்லாம் போறேன். பாரத பிரதமராகி எல்லா ஊரு எல்லா நாடு எல்லா இடத்துக்கும் போறேன். போற இடத்துல எல்லாம் சகல மரியாதையும் கொடுப்பேன். இது கனவு கண்டுகிட்டே இருந்தா நான் எப்படி பிரதம மந்திரி ஆகும்? அடுத்த வரி பாரதி வழிகாட்டுறார். காரியத்தில் உறுதி வேண்டும். And I am the master of my fate. அப்படின்னா எல்லாம் என் தலையெடுத்து நான் நினைச்சது எதுவுமே நடக்க மாட்டேங்குது, நான் என்ன பண்றதுன்னு தெரியல, சேயின்னு வருது, சீன்னு வருது. இந்த டிப்ரெஷன்ங்கிற ஒரு வார்த்தை இன்னைக்கு அடிக்கடி இளைஞர்கள் மத்தியில சொல்றோம். டிப்ரெஷன் அப்படின்னா மனச்சோர்வு அப்படின்னா. ஏன்? அவன் நினைச்சது நடக்கல. தம்பிங்களா, பிள்ளைங்களா, பெண்ணுங்களா, எல்லாருக்கும் உங்களுக்கு சொல்றேன், நினைச்சதுலாம் நடக்காது. இது சாபம் இல்லை, யதார்த்தம். ஆனா உன் காரியத்துல உறுதி இருந்ததுன்னா, காரியத்துல சார் எங்க அப்பா நெசவுக்காரர் சார், he was a weaver. எங்க அப்பா என்னை ஆங்கிலம் படிக்க வச்சு நான் என்னோட முயற்சியின் மூலமாக எங்க அப்பா பேரை காப்பாற்றணுங்கிற ஒரே நோக்கத்தோட கஷ்டப்பட்டு வறுமையில இருந்தா கூட படிச்சு முன்னேறி எம்ஏ முடிச்சு எம்ஃபில் முடிச்சு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹெட்டா போய் உட்கார்ந்து பாருங்க. அதுக்கு பேசிஸ் என்ன தெரியுமா? அடிப்படை என்ன தெரியுமா? நெசவுக்காரனுக்கு பிறந்தவனுக்கு எப்படி சார் இங்கிலீஷ் வரும்னு நான் நினைக்கல. நெசவு ஏன் முடியாது? ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளிக்கு பிறந்த அப்ரஹாம் லிங்கன் அமெரிக்காவுக்கு ஜனாதிபதி ஆக முடியும் என்றால் நெசவுக்காரனுடைய மகன் ஏன் ஆங்கிலத்துறைக்கு தலைவர் ஆகக்கூடாது? ஏன் ஆகக்கூடாது? காரியத்தில் உறுதி, டிட்டர்மினேஷன். அதாவது எவ்ரி டெசிஷன் ஷுட் டிரான்ஸ்ஃபார்ம் இன்டு டிட்டர்மினேஷன். எல்லாரும் முடிவெடுக்கிறான் சார், எல்லாரும் முடிவெடுக்கிறான். நான் இப்படி செய்யணும், அப்படி செய்யணும், அப்படி செய்யணும், இப்படி செய்யணும், அதை சாதிக்கணும், இதை சாதிக்கணும்னு முடிவெடுக்கிறான். முடிவெடுத்தா போதாது, அந்த முடிவை எதா மாத்தணும், தீர்மானமா மாத்தணும், டிட்டர்மினேஷனா மாத்தணும். அதுதான் காரியத்தில் உறுதி வேண்டும். புரியுதுங்களா? அந்த பையனுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்றேன். யாருக்கு? அந்த காம்பியர் பண்ண பாருங்க, அந்த பையன் 20 நிமிஷம் ஓடி போச்சுல. மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும். எல்லாத்துக்கும் அடிப்படை காரியத்தில் உறுதி வேண்டும். இந்த இண்டக்ஷன் ப்ரோக்ராம்ல நம்ம சொல்றது இதுதான். ஃபர்ஸ்ட் லைன் மனதில் உறுதி. என்னால முடியும். எனக்கு இங்கிலீஷ் வருமா சார்? என்ன சார் இந்த அட்மாஸ்பியர், காலேஜ் அட்மாஸ்பியர் இப்படி இருக்குது, ஸ்கூல்ல எல்லாம் இப்படி இல்லையே சார், கிளாஸ்ல இங்கிலீஷ்லயே பேசுறாங்களே சார். இங்கிலீஷ் மீடியமா இருந்தா இங்கிலீஷ்ல தானே பேசுவாங்க. நான்லாம் தமிழ் மீடியம் தான் படிச்சேன். SSLC வரைக்கும் தமிழ் மீடியம் தான். அப்புறம் எங்க கல்லூரியில ஆங்கிலத்துல தான் வகுப்பு நடத்துனாங்க. எனக்கு முடியுமா சார்? எனக்கு இங்கிலீஷ் வரும். எனக்கு இங்கிலீஷ் வருமானு கேட்காதீங்க தம்பி தங்கைங்களா. எங்களுக்கெல்லாம் இங்கிலீஷ் வருமா? நான் கிராமத்துல பிறந்தவன், விவசாயிக்கு பிறந்தவன், கருப்பா இருக்கேன். சில பேருக்கு இப்படி ஒரு காம்ப்ளெக்ஸ், கருப்பா இருக்க எனக்கு இங்கிலீஷ் வருமா? ஏன்னா அது வெள்ளைக்கார பாஷையா? எது இங்கிலீஷ் வெள்ளைக்கார பாஷையா? கருப்பா இருக்கவனுக்கு வராதான். ஏன் நெல்சன் மண்டேலா இங்கிலீஷ் பேசல?
ஆப்ரஹாம் லிங்கன் இங்கிலீஷ் பேசல, ஒபாமா இங்கிலீஷ் பேசல, எல்லாம் கருப்பா தானே இருந்தான். செக்கச்சவேர்னா இருந்தான். ஆப்ரஹாம் லிங்கன் செக்கச்சவேர்னா இருந்தாரு இல்லையா? கருப்பா தான் இருந்தாரு, அழகா இங்கிலீஷ் பேசினாரு. அவருடைய கெட்டிஸ்பர்க் அட்ரஸ் 3 நிமிஷம் பேச்சு உலகம் பூரா இன்னைக்கு பேசப்படுது. 3 நிமிஷம் தான் அந்த பேச்சு. கெட்டிஸ்பர்க் அட்ரஸ். டெமோக்ரஸி இஸ் ஃபார் த பீப்புள், பை த பீப்புள், ஆஃப் த பீப்புள், ஆஃப்ட் கோட்டட் ஒரு கொட்டேஷன் இருக்கு பாருங்க, அது அந்த பேச்சுல வருது. ஒரு கருப்பம் பேசின பேச்சு தானே வந்தது. மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் சொன்னாரு, அந்த பேச்சுக்கு ஈடு ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் கிடையாது. ஐ ஹேவ் எ ட்ரீம், எனக்கு ஒரு கனவு இருக்கிறது. a day will come, ஒரு நாள் வரும். என்ன நாள் அப்படின்னா, எங்கள் இனத்து குழந்தை, இந்த வரியை நல்லா கவனிங்க பார்த்தீங்களா, கருப்பினத்து குழந்தைகளை அவர்களுடைய நிறத்தை வைத்து இந்த உலகம் எடை போடக்கூடாது, அவர்களுடைய திறமையை வைத்து எடை போட வேண்டும் பேசலாம். யாரு? மார்ட்டின் லூதர் கிங், கருப்பினத்தை சேர்ந்தவங்க. அதனால எனக்குலாம் இங்கிலீஷ் வருமா, நான் கற்பா இருக்கேன், நான் விவசாயிக்கு கிடையாது. நீங்க மனதில் உறுதி, காரியத்தில் டிட்டர்மினேஷன், காரியத்தில் நிறைவான ஒரு சிந்தனை இருந்தா உங்களால ஜெயிக்க முடியும். ஜெயிக்கிறதுக்கு வழிகாட்டுதான் இப்ப கல்லூரி, ஜெயிக்கிறதுக்கு வழிகாட்டுறதுக்கு தான் ராமகிருஷ்ணா இன்ஸ்டிடியூட். வழிதான் அவங்க காட்டுவாங்க, நல்ல கவனம் வச்சுக்கோங்க. வழிதான் காட்டுவாங்க, பயணம் உங்களுடையதாகத்தான் இருக்க வேண்டும். they will guide you. நம்ம ஒரு பயணம் போறோம்னா மைல் கல் இருக்குல்ல, மதுரையில இருந்து நான் புறப்படுறேன்னா கோவைன்னு போட்டு 350 கிலோமீட்டர்னு போட்டிருந்தா அந்த மைல் கல்லுக்கிட்டே நின்னா கோயம்புத்தூர் வராது. மைல் கல்லுக்கிட்ட ஒரு சேரை போட்டு மைல் கல்லுக்கிட்ட நாளைக்கு வந்துடும் கோயம்புத்தூர், இன்னைக்கு வந்துடும், வராது. அது வழிகாட்டி 350 கிலோமீட்டர் நீ தான் பயணப்படணும். இட் இஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. 350 இங்க பாருங்க, நான் உங்களுக்கு விஷயம் எனக்கு டெக்னிக்கலா இன்னும் ஒண்ணும் தெரியாது, நான் உங்களுக்கு சோசியலா சொல்றேன். 350 கிலோமீட்டருங்கிற டிஸ்டன்ஸ் நீ தான் பயணிக்கணும். எந்த வாகனத்துல போகணுங்கிறத நீ தான் தீர்மானிக்கணும். சொல்ல புரியுதுங்களா? சைக்கிள்ல 350 கிலோமீட்டரை கடக்கிறவனு இருக்கிறான்ல, ட்ரெயின்ல கிடக்குறவனு இருக்கிறான், பஸ்ல கிடக்குறவனு இருக்கிறான், மதுரையில விமான நிலையத்துல போய் விமானத்துல ஏறி கரெக்டா 1 மணி நேரத்துல கோயம்புத்தூர்ல போய் இறங்குறவனு இருக்கிறான். அப்போ தொலைவை மட்டும் சொல்லுவதுதான் வழிகாட்டி. இவ்வளவு தூரம் இருக்கு கோயம்புத்தூருக்கு, இவ்வளவு தூரம் இருக்கு. இந்த தூரத்தை பயணிக்க வேண்டிய பொறுப்பு யாருடையது? உன்னுடையது. ரைட். அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்லுவாங்க, நீ போய் சேர வேண்டிய டெஸ்டினேஷன் வந்துருச்சுன்னா விழிப்புணர்வோட இருந்து அந்த டெஸ்டினேஷன்ல இறங்கணும். நம்ம பஸ்ல எல்லாம் ரொம்ப பேரை நான் பார்த்திருக்கேன். ஒரு நாள் பாலக்காடு போனேன். தென்காசி வழியா போறது வண்டி, தென்காசி வழியா போறது. நான் பாலக்காடு ஒரு பக்கத்துல உட்கார்ந்துட்டு தூங்கிட்டே வந்தேன், ஆழ்ந்த நித்திரை. பாலக்காடுக்கு 10 கிலோமீட்டருக்கு முன்னாடி முடிக்கிறாரு. பாலக்காடுக்கு 10 கிலோமீட்டருக்கு முன்னாடி முடிச்சு என்கிட்ட கேட்கிறாரு, தென்காசி வந்துருச்சு அப்படி. நான் சொன்னேன், தென்காசி வரல, போயிருச்சு. எப்ப தென்காசி வந்தது? நீ தென்காசியில இறங்க வேண்டிய ஆளு தூங்கிட்டு பாலக்காடு பக்கத்துல வந்துட்டு தென்காசி வந்துருச்சானா என்னையா? வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்? பாருங்க, நான் சொல்றேன், உங்களுக்கு மைல்கல் தூரத்தை மட்டும்தான் சொல்லும். எவ்வளவு நேரத்தில் அதை பயணிக்க வேண்டும், எந்த வாகனத்தில் பயணிக்க வேண்டும், அந்த இடம் வந்தவுடன் எப்படி இறங்க வேண்டும், இறங்கின நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும். தென்காசியில போய் ஒரு பெரியவரை பார்க்கணும்னு இறங்கினா அன்னைக்கு ஒரு நாள் அந்த பெரியவரை சந்திச்சு ஆக வேண்டிய காரியத்தை முடிச்சுட்டு அடுத்த பஸ்ஸை பிடிச்சு உன் இடத்துக்கு வரணும். இதெல்லாம் உன்னுடைய திறமை, உன்னுடைய முயற்சி, காரியத்தில் உறுதி, மனதில் உறுதி. இதையெல்லாம் சிந்தித்து பார்த்தீங்கன்னா எதுவுமே கஷ்டம் கிடையாது.
எனக்கு இது வருமா அது வருமா, எனக்கு படிப்பு வருமா, இங்கிலீஷ்லயே நீங்க கான்ஸ்டன்டா கவனிங்க தம்பி, கண்டிப்பா விளங்கும். நீங்க ரிப்பீட்டடா, அதாவது புரியும்னு நம்புங்க. நான் உங்களுக்கு ஆங்கிலத்துல ஒரு மேற்கோள் சொல்றேன். யுவர் ஐ கேன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் யுவர் IQ. யுவர் ஐ கேன், என்னால முடியும், என்னால முடியும்னு நினைக்கிற நினைப்பு IQ-வோட முக்கியமா. ரொம்ப சாதாரணமா சினிமா பாட்டுல சொன்னாங்கல்ல, உன்னால் முடியும் தம்பி, உன்னால் முடியும் தம்பி. தம்பி அடுத்த வரி என்ன? உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி, உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி. அப்படின்னா உன்னுடைய வெற்றியை தீர்மானிக்கிற சக்தி நீதான். ஆசிரியர் கைடு பண்ணுவார், அப்பா அம்மா ஆசைப்படுவாங்க, அப்பா அம்மா ஆசைப்படுவார், ஆசிரியர் உதவி செய்வார். வெற்றி பெற வேண்டியது யாரு? சிந்து ஜெயிக்கிறா, பேட்மிண்டன்ல சிந்து PV சிந்து ஜெயிக்கிறானா, கோச்சு சொல்லி கொடுக்குறாரு, பயிற்சி கொடுக்குறாரு, இப்படி செய்ய அப்படி செய்யுங்கிறாரு. விளையாட வேண்டியது யாரு? கோச்சுமா சிந்து கிட்டையே வந்து கோர்ட்ல நிற்பாரு? நீ யோசிச்சு பாருங்க. கோச் வந்து கோர்ட்ல சிந்துகிட்டே நின்னாருன்னா அந்த பொண்ணு விளையாடுன்னு நினைக்கிறீங்க? பயப்படும். ஒரு கால் கை ஊனமுற்றவன் மாரியப்பன் ஜெயிக்கிறான். காது வாய் பேச முடியாதவன் IAS-ல பெருசா பாஸ் ஆகும். எப்படி முடிஞ்சது இதெல்லாம்? எப்படி முடிஞ்சது? எப்படி முடிஞ்சது? நமக்கு எல்லாமே கடவுள் கிருபையில நமக்கு எல்லாமே நல்லா இருக்கு. கடவுள் கிருபையில நமக்கு 5 புலன்களும் நல்லா இருக்கு. அவங்களே சாதிக்கிற போது நம்மளால ஏன் முடியாதுன்னு நினைச்சிட்டு முதல் வருஷத்துல வந்து சேரும். அவங்களே முடியாது, அவங்களே சாதிச்சிருக்காங்க. ஏன் டென்சிங் முதல் முறை எவரெஸ்ட்ல ஏறுறார். டென்சிங் முதல் முறை ஏறுற போது தோத்துட்டார், போக முடியல. எவரெஸ்ட் பீக்குக்கு போக முடியல, திரும்பிட்டார். கேட்கிறாங்க அவர்கிட்ட, தோத்துட்டியா? இந்த வார்த்தையை கவனிங்க மாணவ செல்வங்களே. நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களை டிஸ்கரேஜ் பண்றதுக்கு தான் ரொம்ப பேர் ரெடியா இருக்கும். உங்க சொந்தக்காரனே இருப்பான், உங்க தாய் மாமனே சொல்லுவான், நீலாம் ராமகிருஷ்ணா இன்ஸ்டிடியூட்ல சேர்ந்து படிச்சு, ஏன்னா அவன் மகனுக்கு படிப்பு வரல. யார் மகனுக்கு? தாய் மாமன் மகனுக்கு படிப்பு வரலன்னா இந்த கையில டிஸ்கரேஜ். ஃபர்ஸ்ட் இயர் சேர்ந்துட்டேன்னு சொன்னானுங்க, ராமகிருஷ்ணா இன்ஸ்டிடியூட்ல சேர்ந்திருக்க. ஆமாம் ஆமா. எத்தனை வருஷம் படிக்கணும்? 5 இயர்ஸ்ன்னு நினைக்கிறேன் மாமா. இவன் எத்தனை வருஷம் படிக்கிறோம்னா ஸ்பெசிபிக்கா சொல்ல தெரியாது. 5 வருஷம் சொல்றாங்க மாமா. 5 வருஷம் முடிச்சிருவ நீ. இந்த டிஸ்கரேஜ் பண்றவனை எல்லாம் தள்ளிடு. சுவாமி விவேகானந்தர் சொன்னார், அவாய்ட் எனிதிங் that poisons you physically, mentally, spiritually as poison. உன்னை சரீர ரீதியாக, மன ரீதியாக, ஆன்ம ரீதியாக பலகீனப்படுத்தக்கூடிய எதையும் விஷத்தை போல ஒதுக்கி தட்டு. கொட்டேஷன் புரியுறதா? உன்னை சரீர ரீதியாக, மன ரீதியாக, ஆன்ம ரீதியாக பலகீனப்படுத்தக்கூடிய எதையும் நஞ்சை போல ஒதுக்கி தட்டு. Avoid anything that poisons you physically, mentally, spiritually as poison. அப்படின்னா இந்த தாய் மாமாலாம் பாய்சன். அதே மாதிரி பரீட்சைக்கு 2 நாளைக்கு முன்னாடி சினிமாவுக்கு போவான்னு கூப்பிடுற நண்பன் பாய்சன். 2 நாள் தான் பரீட்சை இருக்குன்னா சினிமாவுக்கு வாம்பா. என்ன படம் மாப்பிள்ளன்னா பரீட்சைக்கு நேரம் ஆச்சுமா. பரீட்சைக்கு படிச்சுக்கிட்டு இருக்க வேலை படிக்காம கூப்பிடுவான், மாப்பிள்ள. அதுல பக்கத்துல இருக்கிறவன், நீ படிச்சாப்புல பாஸ் ஆயிர போறியா? பாட போவோம், என்ஜாய் அவர் லைஃப். அங்க அப்பா திட்டுவாரு. அம்மா இவன் எங்க அப்பா என்ன முத்தமா கொஞ்சுவாரு, எங்க அப்பாவும் திட்டுவாரு. அப்பான்னு திட்டத்தண்டா செய்வாங்க. அதுக்காக நம்ம லைஃப வாழாம இருக்க முடியுமா? இதெல்லாம் பாய்சன்.
இவரெல்லாம் யாரு? விஷத்தை கொடுத்தா செத்து போவேல சார். தீய நட்பு விஷம், தீய உறவினன் விஷம், நம்மளை சாவடிச்சிருவோம். நான் என் லைஃப்ல நடந்த ஒண்ணு சொல்லிட்டா பிள்ளைங்களா, ஒரு கார் வாங்கணும்னு எனக்கு ஆசை வந்து. நான் ஒரு பென்ஷனர், நம்ம வருமானத்துக்கு பென்ஷனுக்குள்ள வாங்கணும் ஒரு டிசையர் தான் வாங்க முடியும். ஸ்விஃப்ட் டிசையர், அதாவது கார் வாங்கணுங்கிறது டிசையர், அது என் கனவு மெய்ப்பட்டது. கார் வாங்கணுங்கிற டிசையர் கனவு மெய்ப்பட்டது. மெய்ப்பட்ட கனவுல டிசையரே கிடைச்சது. இப்போ டிசையர் வாங்கியாச்சு. எல்லாருக்குமே சொல்றேன், மாணவர்களுக்கு மட்டும் இல்ல. கார் வாங்குறோம்னா ரொம்ப மகிழ்ச்சியா பக்கத்து வீட்டுக்காரனை கூப்பிட்டு காமிச்சேன். சார் டிசையர் வாங்கியிருக்கேன் சார், புதுசு சார், இன்னைக்கு தான் சார் இறக்கியிருக்கேன். அவன் இப்படி பார்த்துட்டு என்ன பிராண்டு, ஸ்விஃப்ட் டிசையர் சார். கலர் நல்லா இல்லையே, முதல் வாங்கி. அந்த பையன் வாழ்த்து கங்க்ராச்சுலேஷன்ஸ் சொல்லுவான் அப்படின்னு நம்பி அந்த பையனை கூப்பிட்டு சந்தோஷமா காமிச்சா அவன் என்ன சொல்றான், ஃபர்ஸ்ட் அடி கலர் பிரைட்டா இல்லையே, டல்லா இருக்க, ஒரு முதல் அடி. ரெண்டாவது, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்களா, ஃபேன்சி நம்பர் ட்ரை பண்ணுங்க. ஃபேன்சி நம்பர் வாங்கினா ஆக்சிடென்ட் ஆகாதாமா? இல்ல அதுக்கு 10,000 20,000 கொடுத்து ஃபேன்சி நம்பர் வாங்கினா ஆக்சிடென்ட் ஆகாதாமா? அவன்கிட்ட கேட்கணும். ஃபேன்சி நம்பர், அதாவது அவனு கார் வாங்க முடியலைங்கிற காழ்ப்புல என்ன குத்தம்லாம் சொல்ல முடியுமோ அதை பூரா சொல்லுவான். கேட்டு மைலேஜ் எவ்வளவு கொடுக்கும்னு நினைக்கிறீங்க? டிசைர் அவ்வளவு கொடுத்தாலே ரொம்ப பிடிக்குமே, பெட்ரோல் கன்சியூம் ஆகும். அநேகமா உங்க பென்ஷன் பூரா பெட்ரோலுக்கே சரியாகுது. அவ்வளவு நல்ல எண்ணம் பாருங்க, அவனுக்கு எவ்வளவு நல்ல எண்ணம். அநேகமா பென்ஷன் பூரா பெட்ரோலுக்கே சரியாகும். அடுத்து போட்டாங்க பாருங்க ஒரு குண்டு, ஏன் சார் ஏர் பேக் இருக்கு அப்படின்னு. இல்லைங்க, இதுல டிசைர்ல ஏர் பேக் எல்லாம் இல்லைங்க. என்ன சார், எங்கேயாவது ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா செத்து போயிருவீங்க சார். அட பாபி மவனே, ஒரு காரை கொண்டாந்து புதுசா நிறுத்தி சந்தோஷமா வாழ்த்துவான்னு பார்த்தா என்னெல்லாம் மைனஸோ அதை பூரா சொல்றாங்க. முதலாம் ஆண்டுல சேர்ந்திருக்க மாணவ செல்வங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களை இப்படி டிஸ்கரேஜ் பண்றதுக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் சொசைட்டில இருவாங்க. அவங்கள நஞ்சு மாதிரி விஷம் மாதிரி விலைக்கிட்டு உங்களை நம்புங்க. நீங்க வேற யாரையும் நம்பாது, கடவுளை கூட நீங்க நம்ப வேணும். ஏன் கடவுளை நம்ப வேணும்னா, அகம் பிரம்மாஸ்மிங்கிறது தானே இந்து மதம். அகம் பிரம்மாஸ்மின்னா நான் தான் கடவுள். அப்ப கடவுள் நம்பிக்கைங்கிறதே தன்னம்பிக்கை தான். கடவுள் நம்பிக்கைங்கிறது என்னது? என்னை நம்புவதுதான். அதான் அந்த சினிமா பாட்டுல எழுதுனா, உன்னால் முடியும் தம்பி தம்பி, உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி. என்னையே உதாரணமா எடுத்து, நெசவுகாரர் பையன் ஒரு டிபார்ட்மெண்ட், இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டுக்கு 34 வருஷம் ஹெட்டா இருந்துச்சுன்னா ஒரே காரணம், என்னை நான் நம்பினேன், என் பெற்றோரை வணங்கினேன், என் ஆசிரியர்களை மதித்தேன். இதனாலதான் நான் இந்த உயரத்துக்கு. நான் பெருமையா சொல்றேன், சிறந்த பேச்சாளர்கள் ஒரு லிஸ்ட் இன்னைக்கு தமிழ்நாட்டில் எடுத்தீங்கன்னா ஒரு 20 பேச்சாளர்களுக்குள்ள என் பேர் வரும். நான் இதை திமுறாவோ அகங்காரமாவோ சொல்லல, உங்களுக்கு பாடமா சொல்லித்தரேன். ஒரு நெசவுக்காரனுக்கு பிறந்தவன், ஆங்கிலம் படித்து ஆங்கிலத்துறை தலைவன், தமிழ் பேச்சாளர்கள் சிறந்த பேச்சாளர்களில் ஒருவன். எப்படி வந்தது? என்னைய மாடலா எடுத்து, நீங்க விஜய் சூர்யாவில ரோல் மாடலா எடுக்காது. அது கோடிக்கணக்கில் கார் வாங்கிட்டு டாக்ஸி கட்ட மாட்டேங்கிறாங்க, அவெல்லாம் மாடலே கிடையாது. புரியுதுங்களா?
மாடலுங்கிற வார்த்தையை தமிழ்ல மொழிபெயர்த்தீங்கன்னா மாதிரின்னு வரும். அவன்லாம் ஒரு மாதிரி, அவனை எல்லாம் மாதிரியா எடுத்துக்க, அவன் ஒரு மாதிரி. என்ன எடுத்துங்க சார், உங்க பிரின்சிபல் எடுத்துங்க, மேடத்தை அனிலா மேடத்தை எடுத்துங்க, லட்சுமி நாராயணசாமி அவங்க அந்த ஐயாவை ரோல் மாடல் எடுத்துக்கோங்க. எங்க இருந்து எங்க வந்திருக்கிறாங்கன்னு பாருங்க. அப்போ நல்லது நினைங்க, ஜெயிக்க முடியும்னு நம்புங்க, உங்க மேல நம்பிக்கை, உங்களால முடியும்னு நம்புங்க. யூ கேன் அச்சீவ் இட். நீங்க ஆட்டோ டெய்லி காலையில எந்திரிச்சு பிள்ளைங்களா வீட்டுல உட்கார்ந்து ஆட்டோ சஜஷன் பண்ணணும். என்ன சஜஷன் தெரியுமா? சில பேர் காலையில எந்திரிச்சோடனே சோர்வா உட்கார்றது. அவங்க அம்மா கேட்பா, என்னடா 6:30 மணிக்கு இப்படி தேவையான உட்கார்ந்து நீ காலேஜில் ஒரு அசைன்மெண்ட் சப்மிட் பண்ண சொன்னாங்கம்மா, அது ப்ரொஃபஸர் திட்டுவாரோன்னு பயமா இருக்கு. அசைன்மெண்ட் ரெடி பண்ணிட்டியாடா? பண்ணிட்டம்மா, ஆனா ஒரு திட்டுவாரோன்னு பயமா இருக்கு. அந்த பிரின்சிபல் சார் சொன்னார் பாருங்க, பயம் 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 பயம். கமலஹாசன் படத்துல சொன்னாங்க, பூனையை கண்டால் பயம், யானையை கண்டால் பயம், யானை பாகனை கண்டால் பயம், தெற்க பார்த்தா பயம், வடக்க பார்த்தா பயம்ல. நீ எப்படிடா முன்னேறுங்க, எப்படி முன்னேறு? காலையில எந்திரிச்சு அசைன்மெண்ட் ரெடி, அசைன்மெண்ட் பண்ணியாச்சு, ப்ராஜெக்ட் பண்ண போறேன், சந்தோஷமா போய் சப்மிட் பண்ண. சார் ஏதாவது மிஸ்டேக்ஸ் பாயிண்ட் அவுட் பண்ணா ரெக்டிஃபை பண்ணு. அதை விட்டுட்டு அசைன்மெண்ட் வைவாருன்னு பயமா இருக்குமா, திட்டுவாரோன்னு பயமா இருக்குமா? அது சில தாய்மார் சொல்லுவான், திட்டுனா ஏன்ட்ட வந்து சொல்லு, நான் வந்து கேட்கறேன். என்ன கேப்ப நீ? ஏதோ அவனை நாசமாக்குறதே தகப்பன் தாய் தான். ஆசிரியர் திட்டுனா ஓ நல்லதுக்கு தாண்டா திட்டுறாருன்னு சொல்லி கொடுக்கணும்ல. திட்டுனா ஏன்ட்ட வந்து சொல்லு, நான் வந்து என்னன்னு கேட்கிறேன். யோசிச்சு பாருங்க. எங்களை எல்லாம் எங்க வாத்தியார்கள், எங்க ஆசிரியர்கள் அடிச்சு அடி இன்னைக்கு ஞாபகம். எங்க தமிழ் வாத்தியார் இப்படி காலை பிடிச்சி இப்படி தூக்குனாருன்னா 2 நாளைக்கு மட்டக்குள்ள அவ்வளவு ஃபோர்ஸா தூக்குவார். நாங்க என்ன கோபப்பட்டோம்? கோபம் இல்லை. காலையில ஏர்லி மார்னிங் என்னங்க சோர்வு. காஃபி குடிச்சது சில பேர் டல்லா உட்காந்துரும். காஃபி குடிக்கிறதே சுறுசுறுப்புக்கு தான். காஃபி குடிச்சிட்டு டல்லா. நீங்க காலையில எந்திரிச்சு உட்கார்ந்து ஆட்டோ சஜஷன்னா உங்களுக்கு நீங்களே உருவேத்து. என்ன உருவேத்தணும் தெரியுமா? நான் ராமகிருஷ்ணா இன்ஸ்டிடியூட்டில் சேர்ந்திருக்கிறேன், நான் மிகச்சிறந்த பொறியாளராக வரப்போகிறேன், நான் இந்த உலகத்தில் மிகச்சிறந்த பொறியாளர்களில் ஒருவனாக விளங்குவேன். இந்த 3 வாக்கியத்தையும் டெய்லி காலையில ஒரு 10 நிமிஷம் பெட்ல உட்கார்ந்து சொல்லணும். நீங்க ஸ்லோகம், தேவாரம், திருவாசகம் எல்லாம் சொல்ல வேண்டாம், புரியுதுங்களா? அது தப்பு தப்பா சொல்றாங்க. துங்க கரிமுகத்து தூமணியேங்கிற பாட்டை துங்க கரிமுகத்து துணிமணியேங்கிறான். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை 4ம் கலந்து உனக்கு நான் தருவேன், துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் 3ம் தாங்கிறது பாட்டு. இவன் துங்க கரிமுகத்து தூமணியேங்கிறத துங்க கரிமுகத்து துணிமணியேங்க. விநாயகர் பெருமானை யோசிக்கிறாரு, இவன் கேட்கிற துணிமணியை கொடுக்கறதுக்கு நம்ம எங்க போறது? போத்தீஸுக்கு போகவா, ஆரம் கேவிக்கு போகவா, சென்னை சில்க்ஸுக்கு போகவா? இதெல்லாம் நீ சொல்ல வேணாம் தம்பி. நீ உட்கார்ந்து ஐ ஆம் கிரேட், ஐ ஆம் born to be great, I will become a very great engineer, I'll be very grateful to my institution, I'll be very grateful to my teachers, I'll be grateful to my parents. சொல்லிட்டே அதுக்கு ஒரு அந்த 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 தாட் வேவ்ஸுக்கு ஒரு எஃபெக்ட் இருக்கு. சொல்லு, அதை நினைச்சதை நடத்தி வைக்கும். நினைச்சதெல்லாம் நடக்காது. அவர் சார் பிரின்சிபல் சார் சொல்ற மாதிரி எதிர்மறை சிந்தனைக்கு இடம் கொடுக்காத, நெகட்டிவ் தாட்ஸுக்கே போகாத. உன்னால முடியும் சார். நான் இப்ப பெரிய பட்டிமன்ற பேச்சாளர், என் செருப்பு 10 போச்சுன்னா ஒரு கேள்வி கேட்கிறேன்,
நான் ஒரு பட்டிமன்றத்துக்கு வேகமா போயிட்டு இருக்கேன், செருப்பு அந்து போச்சு. இப்ப நான் அந்து போன செருப்பு வச்சு பாரதியார் பாட்டு சொன்ன தச்சுக்கணும். ரெண்டு பாரதியார் பாட்டு, ரெண்டு இல்ல கீட்ஸ்ல இருந்து சொல்லுவோம். ஒரு செருப்புக்கு இங்கிலீஷ் பிடிச்சாலும் பிடிக்கும். செருப்பு தைக்கிற தொழிலாளிட்டு தானே போகணும். நான் எவ்வளவு பெரிய பேராசிரியர், அதுல எல்லாம் ஈகோலாம் கிடையாது. எவ்வளவு பெரிய பேராசிரியரா இருந்தாலும், எவ்வளவு பெரிய பேச்சாளராக இருந்தாலும், எங்க எனக்கு எது தேவையோ அந்த ஆளை அல்லது அந்த பொசிஷனை தேடி நான் போய் என் காரியத்தை நான் சாதிச்சுக்கணும். நான் ஒரு பெரிய ப்ரொஃபஸர், நான் ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளிகிட்ட போவான். செருப்பு தைக்கிற தொழிலாளிக்கு தெரிஞ்ச டெக்னிக் உனக்கு தெரியாதுல்ல, உனக்கு பேசத்தானே தெரியும். யோசிப்பீங்களா? எனக்கு வேண்டிய காரியத்தை சாதிப்பதற்கு நான் எதையெல்லாம் செய்யணுமோ, யாரையெல்லாம் அணுகணுமோ அவங்களையெல்லாம் அணுகணும். அதே சமயத்துல நான் பெரிய ஆளுங்கிற சிந்தனை நமக்குள்ள ஓடிட்டே இருக்கு. இதுதான் இப்ப நான் என்னோட பேச்சை நிறைவு செய்யறதுக்கு முன்னாடி உங்களுக்கு 2 விஷயம் சொல்றேன். இப்ப நீங்க புதுசா ஒரு அட்மாஸ்பியருக்கு வந்திருக்கிறீங்க. உங்க ஸ்கூல் லைஃப்ல இருந்து ராமகிருஷ்ணா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி தொழில்நுட்ப கல்லூரிக்கு வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு நல்ல தாய் தகப்பன் வாய்த்திருக்கிறாங்க. அதனாலதான் இந்த கல்லூரியை தேர்ந்தெடுத்து இப்ப ஏதாவது என்னன்னு போட்டோம். அது கழுத என்ன படிச்சாலும் மாடுதான் மேய்க்கல் போட்டு செலவு கொண்டாந்து சேர்ப்போம். என்ன படிச்சாலும் மாடுதான் மேய்க்கல் இல்ல. நல்ல கல்லூரியில இடம் வாங்கி கொடுத்துக்கிறாங்க. நல்ல பெற்றோர்கள் சொல்லிக் கொடுப்பதற்கு ஒரு வெரி நைஸ் பேண்ட் ஆஃப் டீச்சர்ஸ் இருக்காங்க. இந்த பெற்றோர்களும் இந்த ஆசிரியர்களும் மிக முக்கியமானவர். நீங்க வெற்றி பெறுவதற்கு மிக முக்கியமான காரணிகள் இவங்க 2 பேர். இந்த 2 பேரையும் நீங்க வாழ்நாள் பூரா மதிப்போட இருக்கணும், மதிப்போட வச்சுக்கணும். அவங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். யார் யாரு? பெற்றோர்கள், ஆசிரியர்கள். நீங்க அலெக்சாண்டர் த கிரேட் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? மாவீரன் அலெக்சாண்டர். மாவீரன் அலெக்சாண்டர் பிறந்திருக்கலாம், குழந்தையா பிறந்து கிடக்கலாம், கிடக்கலாம். அவங்க அப்பா பேரு பிலிப். மேசிடோனியாங்கிற ராஜ்யத்துக்கு அவர் தான் சக்கரவர்த்தி. பிலிப் ஆஃப் மேசிடோனியா. அவருக்கு குழந்தை பிறந்தது. குழந்தை தான் அலெக்சாண்டர். பின்னாடி அலெக்சாண்டர் த கிரேட். குழந்தை பிறந்த உடனே அவர் ஊருக்கெல்லாம் பெரிய விருந்து கொடுக்குறாரு. இது நல்லா கவனிச்சுங்க. பெரிய விருந்து கொடுத்தோன்னா எல்லாரும் கேட்கிறாங்க, உறவுக்காரங்க, நண்பர்கள், உனக்கு ஆம்பளை சிங்க மாதிரி ஒரு ஆம்பளை பிறந்திருக்கு, அதனால விருந்து கொடுத்தியான்னு பிலிப்கிட்ட கேட்டபோது அலெக்சாண்டரோட தகப்பனார் பிலிப் என்ன சொன்னார் தெரியுமா? வரலாறு என்ன சொன்னார் தெரியுமா? எனக்கு பிள்ளை ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்குங்கிறதுக்காக நான் விருந்து கொடுக்கல. அரிஸ்டாட்டில்ங்கிற ஒரு ஞானாசிரியர் இருக்கிற காலத்துல எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு. வரலாறு புரியுதுங்களா? இப்ப பிலிப் எதுக்கு மகிழ்ச்சி அடைகிறார் தெரியுமா? குழந்தை பிறந்ததுக்காக மகிழ்ச்சி அடையல. அரிஸ்டாட்டில் என்கிற ஒரு ஞானி இருக்கிற காலகட்டத்துல எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு. அந்த ஆம்பளை பிள்ளை இப்ப யார்கிட்ட படிக்க போகுது? யார்கிட்ட படிக்க போகுது? என் பிள்ளை அரிஸ்டாட்டில் படிக்க போகுது. இப்ப விருந்து எனக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்ததுக்காக இல்ல, அரிஸ்டாட்டில் என்கிற ஞானாசிரியனுடைய இருப்புக்காக. இப்ப புரியுதுங்களா? பெத்தவன் பெத்துருவான் சார், ஆசைப்படுவான் சார், என் பிள்ளை என்ஜினியர் ஆகணும், என் பிள்ளை பெரிய டாக்டர் ஆகணும், என் பிள்ளை பெரிய பிளேயர் ஆகணும், விரும்புவான், ஆசைப்படுவான், கனவு காண்பான். நிறைவேற்றி வைக்கிறது யாரு? நிறைவேற்றி வைக்கிறது யாரு? இன்னைக்கு உலகத்துல எந்த உயரத்துல இருக்கிறவனுக்கும் அடிப்படை ஒரு ஆசிரியர் தானே. இந்த உலகத்துல இன்னைக்கு பெரிய பெரிய சாதனை பண்ணிட்டு பெருசு பெருசா இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் அடிப்படை யாரு? என்கிட்ட கேட்டா காலேஜ் டீச்சர்ஸ் கூட சொல்ல மாட்டேன். யாரு? எலிமெண்டரி ஸ்கூல் டீச்சர். என் கையை பிடிச்ச எனக்கு ஆனா எழுத சொல்லி கொடுத்தாரு, ஆவணா எழுதி சொல்லி கொடுத்தாரு. அவர் தானே எனக்கு அடிப்படை. அவருக்கு நான் வாழ்நாள் பூரா நன்றி செலுத்தணுமா இல்லையா? அதனாலதான் அலெக்சாண்டர் பின்னாடி பெரியவனான ஒரு இடம் மேற்கோள் சொன்ன ஒரு விஷயம் சொன்னா, I am indebted to my parents for living
I am more indebted to my teachers for living well. Indebted na thankful. நான் என் பெற்றோர்களுக்கு நன்றியோடு இருக்கிறேன், என்னை உயிர்ப்பித்ததற்காக. என் உயிருக்கு ஒரு அர்த்தத்தை கொடுத்தவர்கள் என்னுடைய ஆசிரியர். ஆகவே அவர்களுக்கு என் பெற்றோரை விட அதிக நன்றியோடு இருக்கிறேன். சொன்னவன் யாரு? அலெக்சாண்டர். I am indebted to my parents for living. I am more indebted to my teachers for living well. பிழைப்பது என்பது வேறு, வாழ்வது என்பது வேறு. ஒரு பிழைப்பை வாழ்வாக மாற்றி காண்பிக்கிறவர்கள் ஆசிரியர். அந்த ஆசிரியர்களை மதிக்கணும். அப்துல் கலாம் மதிச்சார், ஆசிரியர்களை மதிப்பார். அவர் ஜனாதிபதியாக பதவியேற்ற போது அவரோட ஆசிரியரை அவர் செலவுல கூட்டிட்டு போய் அந்த விழாவில் பார்க்க வச்சார். ஒரு ஆசிரியனுக்கு எவ்வளவு பெரிய பெருமை அது. என் பிள்ளை ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா ஆகுது, என்கிட்ட படிச்ச பையன் ஜனாதிபதி ஆகணும்னு அந்த ஆசிரியர் எவ்வளவு பெருமை கொடுத்திருப்பார். நான் ஸ்பேஸ் சயின்ஸ்ல எவ்வளவு பெரிய ஆழம் வந்துட்டேன்னா அதுக்கு காரணம் ராமேஸ்வரம் கடற்கரைக்கு என் கையை பிடிச்சு கூட்டிட்டு போய் என்னுடைய விஞ்ஞான ஆசிரியர் பறவைகள் பறப்பதை காண்பித்தாரே, அதுதான் காரணம்னு ரெக்கக்னைஸ் பண்றார். யாரு? அப்துல் கலாம். நான் தான் எல்லாம்னு நினைக்கல, என்னோட ஆசிரியர் தான். அப்படி ஒரு ஒண்டர்ஃபுல் பேண்ட் ஆஃப் டீச்சர்ஸ், குரூப் ஆஃப் டீச்சர்ஸ் உங்களுக்கு ராமகிருஷ்ணா இன்ஸ்டிடியூட்ல இருக்கிறாங்க. அவங்களுக்கு நன்றியோடு இருங்க. அவங்க வகுப்பு எடுப்பாங்க. வகுப்பு அட்மாஸ்பியரும் புதுசா தான் இருக்கும். வகுப்புல இது சொல்லு, அதாவது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சார். யூனிவர்சிட்டி என்ன பண்ணுது, பரீட்சை எழுதுறதுக்கு 75% அட்டண்டன்ஸ் வேணும்னு சொல்லு. அப்படிதானே? 70 நான் பாடம் சொல்லி கொடுத்த காலேஜ்ல 75% அட்டண்டன்ஸ் இருந்தாதான் பரீட்சை எழுதணும். தொழில்நுட்ப கல்லூரியிலே அந்த அட்டெண்டன்ஸ் வேஸ்ட். அதனால ஒரே ஒரு செய்தியை சொல்லிட்டு நான் என்னோட பேச்சை நிறைவு செய்றேன். Attendance is important, but attentiveness is more important. நீங்க அட்டெண்டன்ஸ் போட்டுட்டு அட்டென்டிவா இல்லைன்னா 75% இல்ல 100% வகுப்புல உட்கார்ந்து பிசிக்கலி பிரசன்ட் பட் மென்டலி ஆப்சென்ட். எத்தனை பையன் இருந்திருக்கிறான், நான் எத்தனை பையன்ல பார்த்துருக்கேன். வகுப்புல உட்கார்ந்து அப்படியே மேல பார்த்துட்டே உட்கார்ந்து ரகு சார் ஷாக்கா எழுந்திருப்போம். ரகுன்னு கூப்பிடுங்க சார் அப்படிமா. ரீட் த சென்டென்ஸ் ஆன் த போர்ட். ராஜா plucked a rose. குட். இவ்வளவு நேரம் நீங்க என்ன செஞ்சுட்டு இருந்த சார்? கவனிச்சுட்டு தான் சார் இருந்தேன். நீங்க போர்டுல எழுதுறத கூட நான் பார்த்துட்டு இருந்தேன் சார். அட்டெண்டன்ஸ் தான் உள்ளதான் இருக்கா, வகுப்பு தான் இருக்கு. ஓகே, நோ ப்ராப்ளம். ரீட் இட் அகைன். சார் ராஜா plucked a rose. ஓகே, சேஞ்ச் த வாய்ஸ். ராஜா plucked a rose. என்னடா செஞ்சு வைக்குவ? நீங்க தானே சார் வாய்ஸை மாத்த சொல்லுங்க. இவன் என்ன நினைக்கிறான், வாத்தியார கலாய்க்கிறத நினைக்கிறான். இவன் அதாவது சேஞ்ச் த வாய்ஸ்னா ஆக்டிவ்ல இருந்து பேசிவ்க்கு கொண்டு வாடான்னு நம்ம சொன்னோம்னா அவன் நம்மளை கலாய்க்கிறானா. ராஜா நீங்க தானே சார் வாய்ஸ் மாத்த சொன்னீங்க. வாய்ஸ்னா குரல் தானே சார். இப்ப இவன் அட்டெண்டன்ஸ் போட்டிருக்கான் பிள்ளைங்களா, கிளாஸ் ரூம்ல தானே இருக்கிறான். ஆனா இங்கிலீஷ்ல பாஸ் ஆகணும். யோசிச்சு பாருங்க. நான் புரியுதுங்களா? இதெல்லாம் மனசுல எழுதி வச்சுக்கோங்க.
அதாவது வித்தவுட் அட்டென்டிவ்னஸ் அட்டெண்டன்ஸ் இஸ் மீனிங்லெஸ். வித்தவுட் அட்டென்டிவ்னஸ் நீங்க வகுப்புக்குள்ள போய் பிசிக்கலா உட்கார்ந்து இருக்க கூடாது. எங்க அப்பா வயிறாருங்கிறதுக்காக வகுப்பு போறக்கூடாது, எங்க அப்பா அடிப்பாருங்கிறதுக்காக வகுப்பு போறக்கூடாது, இன்ஸ்டிடியூட்ல இருந்து அப்பா பேரண்ட்ஸ்க்கு லெட்டர் போயிரும் பயந்து வரக்கூடாது. படிக்கணும்னு ஆசையோட வரணும், வெல்லணும்னு ஆசையோட வரணும், ஜெயிக்கணும்னு ஆசையோட வரணும். புரியுதுங்களா? அந்த ஆசை உங்களுக்கு இருக்கிறவர் உங்களுக்குள்ள ஒரு சின்ன நெருப்பு இருந்துன்னா அந்த நெருப்பை ஜுவாலையாக்கி உங்களை வெளிச்சமாக்கக்கூடிய பொறுப்பை ராமகிருஷ்ணா இன்ஸ்டிடியூட் ஏற்றுக்கொள்ளும். ராமகிருஷ்ணா இன்ஸ்டிடியூட் உங்களை ஜுவாலை ஆக்க வேண்டும் என்றால் உங்களுக்குள்ளே ஒரு சின்ன நெருப்பாவது இருக்க வேண்டும், ஒரு சின்ன ஆசையாவது இருக்கணும், சின்ன ஆர்வமாவது இருக்கணும். அப்ப இன்ஸ்டிடியூட் உங்களுக்கு உதவி செய்யும். இதெல்லாம் சிந்திச்சு பாருங்க. என் மனசுல பட்டதையெல்லாம் சொல்லிட்டேன், என் மனசுல பட்டதையெல்லாம் சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் இயர் அப்படிங்கிறத பொதுவா ஃப்ரெஷர்ஸ் அப்படின்னா, ஃப்ரெஷர்ஸ், இப்ப யூ ஆர் ஆல் ஃப்ரெஷர்ஸ், நீங்கெல்லாம் ஒரு புதியவர்கள், இந்த கேம்பஸுக்கு புதியவர்கள். என்னோட ஹம்பிள் ரிக்வெஸ்ட் என்ன தெரியுமா, இன்னைக்கு நீங்க ஃப்ரெஷ்ஷா வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க, இந்த ஃப்ரெஷ்னஸ கோர்ஸ் முடிகிற வரைக்கும் மெயின்டைன் பண்ணுங்க. இந்த ஃப்ரெஷ்னஸ இன்னைக்கு இருக்கிற அந்த ஃப்ரெஷ்னஸ, ஃபர்ஸ்ட் இயர்ல இருக்கிற ஃப்ரெஷ்னஸ உங்க கோர்ஸ் முடிகிற வரைக்கும் மெயின்டைன் பண்ணுங்க. தட் இஸ் ஆல் த மோர் இம்பார்ட்டன்ட். பாரதி அந்த தொகுப்பு செய்த பையன் சொன்னதுனால அதை சொல்லியே முடிகிறேன். பாரதி சொன்னான், இன்று புதிதாய் பிறந்தோம். இண்டக்ஷனுக்கு உள்ள வாக்கியமே இதுதான், இன்று புதிதாய் பிறந்தோம். இன்னைக்குதான் பிறந்திருக்க. என்னைக்கு ராமகிருஷ்ணா இன்ஸ்டிடியூட்ல இண்டக்ஷனுக்கு வந்து உட்கார்ந்தியோ அன்னைக்குதான் நீ பிறந்திருக்கு. இன்று புதிதாய் பிறந்தாய். நேற்றைய தோல்விகளை மறந்துவிடு, நாளைய பயங்களை ஒழித்துவிடு. நேற்றைய தோல்விகளை பற்றிய கவலையும் நமக்கு வேண்டாம், நாளைய பயங்களை பற்றிய கவலையும் வேண்டாம். இன்று புதிதாய் பிறந்தோம், இன்னைக்கு புதுசா பிறந்தோம். இன்று பொழுதை நல்லபடியா கழிப்போம். என்னுடைய 4 வருஷமோ 5 வருஷமோ என் படிப்பை இதே புத்துணர்ச்சியோடு தொடர்ந்து படித்து வென்று எனக்கும் என் பெற்றோருக்கும் என் ஆசிரியர்களுக்கும் பெருமை தேடி தருவேன் என்கிற சங்கல்பத்தை இந்த மாணவ செல்வங்கள் எடுத்துக்கொண்டால் அந்த சங்கல்பம் தான் இந்த கல்லூரிக்கும் பெருமை, உங்களை பெற்றவர்களுக்கும் பெருமை என்று கூறி 1 மணி நேரத்துக்கு மேல் பேசிய எனக்கும் அதுதான் பெருமை என்று கூறி இந்த வாய்ப்பை கொடுத்த அருமையான பெருமக்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறந்த சொற்பொழிவாற்றின சிறப்பு விருந்தினர், சிறந்த பேச்சாளர் அவர்களுக்கு முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். சிறப்பு விருந்தினர் அவர்கள் தடைகளை மீறி வெற்றி பெறுவது எப்படி என்னும் தலைப்பை மேற்கோள் காட்டி பாரதியார் கவிதையை தெள்ளத் தெளிவாக விவரித்து, நல்லதையே நினை, மனதில் உறுதி வேண்டும், என்னாலே முடியும், சிறந்த பொறியாளனாக வர கனவு காணுதல், பெற்றோர் ஆசீர்வாதம் மாணவர்களை பலப்படுத்தும் என்பனவற்றை மாணவர்கள் மனதில் ஊன்றி தைரியத்தை விதைத்து, நம்பிக்கையை ஊட்டி, சிந்தனையை தூண்டி, சிந்திக்க வைத்து, மாணவர்களை எப்போதும் மேல் நோக்கி செல்லும் நெருப்புச் சுடரை போல ஊக்கப்படுத்தினார். நல்லதொரு சிறப்புரையை வழங்கிய சிறந்த பேச்சாளர் பேராசிரியர் எம் ராமச்சந்திரன் சார் அவர்களுக்கு எங்கள் சார்பாகவும் மாணவர்கள் சார்பாகவும் ஸ்ரீ ராமகிருஷ்ணா தொழில்நுட்ப கல்லூரியின் சார்பாகவும் எங்கள் அன்பின் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். On behalf of Sri Ramakrishna Institute of Technology, we really appreciate your presence today. Thank you, sir. Your strong words have ignited the spirit among us and our students to face life thoughtfully by respecting our parents and teachers. Thank you once again for sharing your thoughts and experiences with us. No duty is more urgent than that of returning thanks. I request Dr. K. Murli sir, Professor and Head, Department of Civil Engineering, to deliver the vote of thanks. உள்ளிரும் தீப்பந்தத்தை வைத்திருப்பவர்கள் மற்றவர்களுக்கு கொடுப்பது போல் ஆசிரியர்கள் திகழ்கிறார்கள்.
முதலாம் ஆண்டு மாணவர்களின் துவக்க விழாவில் பங்கு பெற்று நன்றியுரை வழங்க வருகை தரும் முனைவர் கே முரளி சார், பேராசிரியர் மற்றும் துறைத் தலைவர் கட்டடவியல் துறை அவர்களை அவையோருக்கு நன்றியுரை வழங்க அன்புடன் அழைக்கின்றோம். A graceful and warm morning to our most valued chief guest, managing trustee, joint managing trustee, principal, heads of the departments, faculty members, parents, and my most beloved children's, last but not the least, all gathered over here. It is my privilege to have been asked to propose a vote of thanks on this occasion. I, on behalf of Sri Ramakrishna Institute of Technology and the entire family of the institute, first of all, extend my most sincere thanks to the Almighty for making today's event a grand success. On behalf of the management, principal, and faculty members, I extend a very hearty vote of thanks to our beloved chief guest who spared his valuable time from his busy schedule to grace this occasion. A special mention to our respected managing trustee, joint managing trustee, and our beloved principal, the catalyst who inspired us to do our best and stand as a pillar of power. With deep sense of appreciation, I thank the entire organizing team, our faculty members, staff members, and students for their continuous effort to bring this event a great success. At this juncture, I specifically thank the members of admission team who have been the backbone of the event. Our sincere gratitude goes to all the parents and well-wishers for your rock-solid support and encouragement in selecting our institution for your wards, career prospectus. With continuous support from faculty members and support of parents, we assure that our children will excel to greater heights in their career. Thank you very much for joining our institution. I would also like to thank the people who work behind the scene to make this event happen, our technical arrangement team, stage setting team, lighting arrangement team, and housekeeping staffs. Last but not the least, a big thank you to each one who made this institution induction day a memorable for all of us. Thank you. Thank you, sir, for your thoughtful vote of thanks. Today, with deep satisfaction, we conclude that success has no time limits. So get up and chase your dreams. Do not stop until you are proud. Hence, we request all our first year students to take part in the orientation program, which commences from tomorrow, 26/10/2021, in online mode. The virtual platform details will be intimated to you shortly. Thank you. Thanks once again to all participants for attending our 20th induction program and making it a grand success. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினர் மற்றும் அனைவரையும் கௌரவித்து நன்றியுரை வழங்கின முனைவர் கே முரளி சார், பேராசிரியர் மற்றும் துறைத் தலைவர் கட்டடவியல் துறை அவர்களுக்கு எங்கள் அன்பின் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஸ்ரீ ராமகிருஷ்ணா தொழில்நுட்ப கல்லூரியின் அர்ப்பணிப்பு மாணவர்களுக்கு சிறந்த கல்வியை வழங்குவதுடன் உலக சமுதாயத்துக்குரிய உயரிய பண்புகளுடன் அவர்களை வெளிக்கொள்வதையே கடமையாக கொண்டுள்ளது மற்றும் 26/10/2021 அன்று முதல் துவங்கவிருக்கும் இணையவழி அறிமுக பயிற்சி நிகழ்வில் கலந்து கொள்ள அனைத்து முதலாம் ஆண்டு மாணவர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம். இதற்கான தகவல்கள் உங்களுக்கு விரைவில் அறிவிக்கப்படும். 2021-22 கல்வியாண்டு மாணவர் துவக்க விழாவில் பங்கு பெற்று நிகழ்ச்சியை இனிதே வெற்றியடைய வழிவகை செய்த அனைத்து உள்ளங்களுக்கும் ஸ்ரீ ராமகிருஷ்ணா தொழில்நுட்ப கல்லூரியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். Now, let's all raise for the national anthem. இந்நிகழ்ச்சி தேசிய கீதம் பாடலுடன் நிறைவு பெறுகிறது. அவையோர் அனைவரும் எழுந்து நிற்குமாறு அன்புடன் வேண்டுகின்றோம். जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा तव शुभ नामे जागे तव शुभ आशीष मांगे गाहे तव जय गाथा जन गण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे
जय हे